எதுக்குடா அவங்க போயிருக்காங்க, நீ ஏன் நிற்கிற? எதுக்கு நிற்க நீ? வண்டி போவாதா? இப்போ எதுக்கு நிற்கிற நீ? நீ போனா இப்போ நாங்கள் இப்போ அடிச்சுமா போகிறோம். எதுவும் பேசுகிறேன் வண்டி மூட்டி அடியா வண்டியை போட்டுக்கிட்டு வண்டியை போகிறதுக்கு இல்லாமல் கொடுக்க போட்டுக்கிட்டாங்க. ஒரு அர்ஜென்ட்டு போகணும்னா இப்படி நிறுத்திட்டு பேசினாங்களா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நீ என்ன வண்டி ஓட்டுற? வண்டி விட்டாதான் போவீங்க. நீ வரவீங்களா ஆயிரத்தி பிரச்சனை தானே வருவாங்க. பிள்ளைங்களுக்குலாம் அது கூட தெரியாது நமக்கு. வண்டி ஓட்டுறீங்க. சரியான சிவா மொரட்டு சம்பவம் இல்லை, மொரட்டு சம்பவம். இந்த நேரத்தில் சரியான அலப்பறை காட்டி விட்டாங்க பண்ணி. ஹெல்மெட் அங்கே மாட்டேங்க. அப்போ பின்னாடி கொஞ்சம் மாட்டேங்க. முன்னாடி ஓட்டிட்டு போகிறவங்க ஏதாவது பின்னாடி போகிறவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கணும். நல்ல பாயிண்டாக பேசுகிறேன். யாராவது இருந்து போகிறாங்க மாரி கீழே பார்த்தா ஒன்று பார்த்தேன். அங்கே போனோம்னா கழிச்சுக்கலாம். அங்கே போய் பார்த்தா புது மாப்பிள்ளைக்கு வெள்ளை சேர்த்ததா? என்ன ஊர்? கோபிச்செட்டி. ஆமாம், இப்போ சாப்பாடு டைம் 1.5 மணி நேரத்தில் போயிட்டு வரும். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸும் அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸும் ஒன்று வந்து பார்த்தியா 2 பேரும் டிரைவர் நிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரோட்டில் சென்டராக நின்று அந்தாண்டையும் வர வண்டியும் போக முடியல, இந்தாண்ட வர வண்டியும் போக முடியல. அந்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வண்டி எடுங்க அப்படின்றோம். நாங்கள் ஒரு அர்ஜென்ட்டு போயிட்டுருக்கோம், நீங்கள் எதுக்கு குறுக்க நிறுத்தி பேசுவீங்க? நிறுத்தி பேசுறது வந்து ஓரமாக நிறுத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ரெக்கார்டாக பிக்கப் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சுங்க.